ஒரு வேடன் வாழ்க்கையின் கடின சோதனைகளால் நொறுங்கிய மனமுடன் காட்டில் உழன்று திரிகிறான். ஆனால் அவன் அறியாமல் செய்த ஒரு செயல் அவனை தெய்வீகமாக மாற்றியது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆங்குலன் என்ற ஒரு வேட்டைக்காரன். அவன் நாள் முழுவதும் பசி, தாகத்தால் அலைந்த போது குளத்தின் அருகே தங்க முடிவு செய்தான். வேடன் தன் பாதுகாப்பிற்காக வில்வ மரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் தழைகளை பறித்து குளத்தினை நோக்கி எறிந்தபோது அந்த வில்வ இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அந்த நாள் சிவராத்திரி நாள் என்பதால் அறியாமலே அவன் சிவபூஜையின் சிறப்பை பெற்றான். மாலை நேரத்தில் குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்த ஒரு மானை வேடன் குறிவைத்தான். ஆனால் அந்த மான் அவனிடம் பேசுது போல தோன்றியது. மான், வேடனே, என்னை கொல்வதன் மூலம் உன் பசி தீரும் என்றால் என் உடல் உனக்கு உபயோகமானதாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு சில குட்டிகள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பாக ஒப்படைத்துவிட்டு திரும்பி வருகிறேன். வேடன் சிந்தித்து, உன்னை நம்ப முடியுமா? சத்தியம் செய். மான், சிவனை சாட்சி வைத்து சொல்கிறேன். தன் கூட்டத்தினரிடம் தங்கள் குட்டிகளை ஒப்படைத்துவிட்டு வேடனிடம் திரும்பி வந்தது. அது தன் உடலை அவனுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தது. சிவபெருமானின் அருளால் வேடனும் மனம் மாறினான். ஐந்தறிவுள்ள மான்கள் கூட தியாகத்தின் வழி காட்டின. ஆறறிவு படைத்த மனிதனாகிய நான் மட்டும் ஏன் கொலைகாரனாக இருக்க வேண்டும் என அவன் சிந்தித்தான். அந்த வேடன் மறுபிறவியில் குகனாக பிறந்து ராமபிரானுக்கு படகோட்டும் பெயரை பெற்றான். இது சிவ பூஜையின் மகத்துவத்தையும் தியாகத்தின் பெருமையையும் வெளிப்படுத்துகிறது.